ஆண்டவராக இயேசுதான் கல்வாரி சிலுவையில் சிந்தி ஆண்டவரால் இயேசுவே தவிர உலகத்தில் வேறு யாரும் இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:12 இயேசுவாலே அந்த உலகத்தில் கிடையாது. வாசிங்க. ஆமே, இயேசுவே அல்லாமல் அவரால் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. உலகத்தில் எப்படி எப்படி எல்லாமோ நம்ம இருந்தோம். ஆனால் ஆண்டவராகி இயேசுதான் நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறவர். பாவங்களை மன்னித்து நம்மளோட நோய்களை நீக்கிற ஒரே ஒரு தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. சின்ன வயதில் நம்ம செய்த பாவங்களை எல்லாம் இயேசுகிட்ட அறிக்கை பண்ணும்போது அவர் நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். யோவான் 3:3 வாசி. மறுபடியும் பிறக்கணும். நம்ம இந்த உலகத்தில் ஜெனிச்சு மறுபடியும் எப்படி பிறக்கிறது? ஆண்டவர் செய்த பாவங்களை தேவனிடத்தில் கேட்கணும். அதன்படினால் இயேசுவா இல்லாத இந்த உலகத்தில் நம்மளோட ரட்சிப்பு தர வேறு ஒருவரும் கிடையாது. நம்ம செய்த அக்கிரமங்கள் பாவங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக செய்த பாவங்கள் இயேசப்பா நீ ஒருவர் இருந்தனா எனக்கு மன்னியும் சொல்லி அவரிடத்தில் கேட்கும்போது தம்ம பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீதிமொழிகள் 28:16 வாசிங்க. இயேசுவால் பாவங்கள் சின்ன வயதிலிருந்து இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ செஞ்சாலும் ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏசப்பா நான் சின்ன வயதிலிருந்து இதுவரைக்கும் எனக்கு தெரியாதப்பா, எத்தனையோ பாவங்களை அறியாதே நான் செய்திருக்கிறேனப்பா. இயேசுவிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அவர் நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறவர். பிறந்த நாளிலிருந்து இதுவரைக்கும் ஆண்டவரே நீ எத்தனையோ பாவங்களை நான் செஞ்சிருக்கிறேனப்பா, எனக்கு இயேசுதா உண்மையான மெய்யான தேவன் எனக்கு அறியில்லப்பா, இயேசுதா மெய்யானவனானா என் பாவங்களை மன்னியும் இயேசப்பா கிட்ட கேளுங்க. அவரின் பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை எல்லாம் அவர் குணம், ஒருவேளை வியாதி இருந்தால் கூட அவர் குணமாக்குற தேவன். அவரோட பாவங்களை எல்லாம் இயேசப்பா கிட்ட சொல்லுங்க. சின்ன வயதிலிருந்து செய்ததான எல்லா காரியங்களையிட்ட இயேசுவத்தை சொல்லும் போது அவர் நம்மளை இயேசுவின் ரத்தம் அவர் நம்மளை கழுகிறார். ஒவ்வொரு இயேசுவின் ரத்தத்தினால தலை முதல் பாதம் வரை அவர் கழுகி அதிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார். இயேசுவையான தேவம். அதான மத்தேயு 1:21 வாசிக்கும் போது இயேசுவானவர் உலகத்தில் பிறந்தார். அவர் நம்மளோட பாவங்களை நீக்கி நம்மளை ரட்சிக்கிறவர். மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு பரிசுத்தமான மரியாத உள்ளத்தில் பிறந்ததுதான் இயேசு. மற்ற உலகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பாவத்தில் பிறந்தா, இயேசு பரிசுத்தாவினால பிறக்கப்பட்டது. அந்த பாவம் அறியாத அந்த தாயிட்ட இயேசுவானவர் வந்து இயேசு உற்பத்தியானார். ஆனபடினால நம்ம என்னென்ன பாவம் செய்த அவர் தம்மோட பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற தேவன். நீ என்ன அப்படிப்பட்ட பாவங்கள் செய்தாலும் இயேசு அண்ட வந்திருக்கிறோம். ஆண்டவரே நான் சின்ன வயதில் எவ்வளோ பாவங்கள் செய்திருக்கேன், ஏசப்பா நீ ஒரு விஷயம் எனக்கு மன்னியும் சொல்லும் போது கர்த்தர் நம்மட பாவங்களை மன்னிக்கிறார். அது மட்டுமல்ல, பாவங்களை ஒவ்வொன்றாக இயேசுவிடத்தில் அறிக்கை பண்ணும் போது நமக்கு ஒரு சமாதானத்தை தருகிறார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இறக்கம். ஒன்னா அறிக்கை பண்ண நமக்கு தெரிஞ்சதும் தெரியாதமான காரியங்களை ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. நமக்கு ஒரு அப்பா, அவரு அப்பா பிள்ளை வந்து அப்பா கிட்ட பேசுறதுக்கு படிக்க தேவையில்லை. என்னன்னா நம்மளால எனக்கு அது வேணாப்பா இது வேணாப்பா, நான் தெரியாத பிள்ளையா இருக்கிறேனப்பா, நீ என்னை கழுவப்பா, இயேசு ரத்தத்தினால் என்னை கழுவன்னு சொல்லும் போது அவரோட ரத்தம் வந்து நம்ம தலை முதல் பாதம் வரை நம்ம தெரிஞ்சும் தெரியாதையும் செய்கிற எல்லா பாவங்களும் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆனபடினால புதுசாக வந்திருக்கிறவங்க நம்ம சத்தியத்தை சொல்லிட்டு போனால் அவங்களுக்கு தெரியாது. இயேசுதான் மெய்யான தேவன், அவராலே அன்றி இந்த உலகத்தில் ரட்சிப்பு கிடையாது. நம்ம என்ன அக்கிரமங்கள் பாவங்கள் செய்தாலும் ஏசப்பா கிட்ட வந்து கேட்கும் போது அவர் நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறார். கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறார். அவரோட சந்தோஷம் சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். யோவானில் ஒரு வசனம் இருக்குது. யோவான் அதிகாரத்தில்
வந்து கடைசி நாளில் இயேசுன்னு சொல்லாங்களா, தாகமாக இருக்கிறவங்களெல்லாம் என்னிடத்துல வாருங்கள் சொல்லி கூப்பிட்டாங்களா. அப்போ இயேசு அப்போ ஜனங்கள் இருந்து 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிக்கிறேன். வேத வாக்கியம் அடுத்த வாசம். ஆமேன். பண்டிகைன்னு கடைசி நாளில் இயேசு சொல்லியிருக்கிறா, தாகமாக இருக்கிறவங்க என்னிடத்துல வாருங்கள். கத்தட நம்ம வேத வசனத்தின்படி நம்ம தாகமாக இருக்கிறோம், இயேசுவை பற்றி அறிய வாஞ்சையாக இருக்கிறோம். அவர் தான் மெய்யான தேவன். உலகத்தில் எந்த தெய்வங்களும் அந்த அதிகாரம் இயேசு தான் நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறவர். நீங்கள் அறிக்கை பண்ணும்போது கர்த்தர் உங்களோட பாவங்களை மன்னித்து கர்த்தர் உங்களை விடுதலை தருகிறவராக இருக்கிறார்.